Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டம் நடத்திய ராகுல் காந்திக்கு எதிராக புதுச்சேரியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், வணக்கம். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டம் நடத்தியது ராகுல் காந்திக்கு எதிராக தற்பொழுது புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றும் வருகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். டெல்லியில் நேற்று பிரதமர் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ராகுல் காந்தியின் உருவபொம்மை அடைய போஸ்டரை கிழித்தும் செருப்பாளம் அடைத்தும் தொடர்ந்து அங்கிருந்து போலீசார் போஸ்டர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதை நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் 20 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிகள் பிரதமர் மோடி இல்லம் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் புகைப்படம் கொண்ட போஸ்டர்களை கையில் ஏந்தி ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கையில் வைத்திருந்த ராகுல் புகைப்படம் கொண்ட போஸ்டர் கிழித்து கீழே போட்டு வெறுப்பாளர் அடித்தும் இதனை கண்ட போலீசார் அவரிடம் இருந்து ராகுல் காந்தி புகைப்படத்தை பறிக்க முயன்ற போது போலீசாருக்கும் பாஜக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதிக்கு எதிரான பரபரப்பு ஏற்பட்டது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார். உலகில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்கின்ற பொறுப்பை இந்தியா நோக்கி செல்கின்ற காரணத்தினால், அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் அதை கெடுக்கும் விதமாக இன்றைக்கு பாரத பிரதமருடைய இல்லத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் முற்றுகை போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார். அதற்கு கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து அதை வலுப்படுத்தும் விதமாக, அதற்கு தோல் கொடுக்கும் விதமாக அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் இந்திய அரசியலில் அவரை தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. ஒரு மதிப்புமிக்க பாரத பிரதமர், உலகில் உள்ள அத்தனை நாடுகளும் மதிக்க போற்றக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களை கண்டித்து கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து இன்றைக்கு டெல்லி மாநகரிலே கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியானது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் அவருக்கு எச்சரிக்கை விடும் விதமாக இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் அவருடைய அத்தனை போராட்டங்களுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும். எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் விரைவில் இதற்கான தீர்வினை எட்டுவார்கள். அதற்குள் இவர்கள் செய்கின்ற அத்தனை கலவுகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற கரப்பான்பூச்சி காங்கிரஸ் அவர்களையும் கண்டித்து இன்னைக்கு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். மேலும் அவர்கள் தொடர்வேலானால் அதற்கு தக்க பதிலளிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் வீறு கொண்டு எழுவார்கள் என்பதை இதன் மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.